தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஃபெய்ஞ்சான் புயல் தற்பொழுது புதுவைக்கு வடகிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை கடலூர், புதுவை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், டெல்டா மாவட்டங்கள் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று புயல் கரையை கடக்கின்ற பொழுது திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 354 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 354 மில்லிமீட்டர். தற்பொழுது பெய்ஞ்சான் புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்துள்ளது. அதிகபட்சமாக எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 8:30 மணி முதல் தற்பொழுது வரையிலான 1:30 மணி வரைக்கான மழை நிலவரம் பொறுத்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கத்தில் 97 மில்லிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 102 மில்லிமீட்டர், மகாபலிபுரத்தில் 70 மில்லிமீட்டர், வேலூர், சென்னை விஐடி கேம்பஸ் சென்னை 74 மில்லிமீட்டர், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் 80 மில்லிமீட்டர், NIOT 73 மில்லிமீட்டர், YMCA நந்தனம் 82 மில்லிமீட்டர், ACS காலேஜ் பூந்தமல்லி 79 மில்லிமீட்டர், கோலப்பாக்கம் 102 மில்லிமீட்டர், இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி 68 மில்லிமீட்டர், புழல் 68 மில்லிமீட்டர். இது காலை 8:30 மணி தொடங்கி இப்போது 1:30 மணி வரையில் சென்னை மற்றும் புறநகரில் குறைந்தபட்சம் 7 சென்டிமீட்டருக்கு அதிலிருந்து அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. காலையில் பொறுத்தவரையில் தரைக்காற்று பொறுத்தவரையில் நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக கஸ்டினஸ் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பதிவாயிருக்கிறது. இது காலை 8:30 மணி வரைக்கும் அந்த கணக்கு. மேலும் நுங்கம்பாக்கத்தில் இன்று காலை 5 மணி முதல் 8:30 மணி வரையான காலகட்டத்தில், அதாவது 3 மணி நேரத்தில் 3.5 மணி நேரத்தில் 45 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. இதுதான் இப்போ மழை நிலவரம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. காற்றுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறோம். 100 கிலோமீட்டர் புதுவைக்கு வடகிழக்கு, சென்னைக்கும் தென்கிழக்கே இருக்குது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது கரைக்கு அருகில் வரும் பொழுது அதனுடைய வேகம் சற்று குறையக்கூடும். வேகம்னா நகர்வு வேகம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் புயல் கரையை கடக்கின்ற பொழுது இன்று திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றான மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், டெல்டா மாவட்டங்களில் ஒரு காற்றின் வேகம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை திருவள்ளூர் தொடங்கி
நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 354 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 354 மில்லிமீட்டர்.